ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜித்து. நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். பாரம்பரியமிக்கமாக ஒரு நோய் மாதிரி, அதாவது பாரம்பரியமாக காலகாலமாக ஒரு நோய் மாதிரி இது வந்துட்டு இருக்கு. இந்த ஈகோவுக்கு மக்கள்கிட்ட என்ன ஒரு தீர்வு கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ அப்படின்றது யாருக்கு அதிகமாக இருக்குது? ஆண் கிட்ட அதிகமாக இருக்கா, இல்லை பெண் கிட்ட அதிகமாக இருக்கா? இப்போல்லாம் சூழ்நிலை இந்த ஈகோவுக்கு என்ன ஒரு தீர்வு காணலாம்? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தீர்வு யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சந்தேகம்னா ஈகோவோட மதர் மாதிரி. நாடு கரெக்டாக இருக்கணும்னா நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நாடும் கரெக்டாகிடும். பொண்ணுங்களை தான் அதிகமாக இருக்கும் ஈகோனாவே. எப்படி சொல்கிறது? பார்த்தீங்கன்னா ஈகோன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கான தீர்வு அப்படின்னா என்ன சொல்லலாம்? யாருக்கிட்ட இது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈகோன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அண்ணன் தம்பிக்கிட்டையும் இருக்குது, லவர்ஸ்கிட்டையும் வருது ஈகோன்றது. அதுக்கான தீர்வுனா என்ன நினச்சோம் அப்படின்னா, என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனசை விட்டு பேசுறதுனால தான் அதோட தீர்வு கிடைக்கும். என்னவா இருந்தாலும் பேசுனா அதுக்கான வழி. முறைச்சிக்கிட்டு ஒருத்தர் பார்க்காம பேசாமல் இவங்க கூட பிரச்சனை இருக்குது எனக்கு, அதனால் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட சேர மாட்டேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு எட்ட முடியாது, ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மக்கிட்ட, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னவோ அது கிடைக்கும். எந்த பிரச்சனைக்கு முதல் ஆரம்பமாகும்? எந்த பிரச்சனை இல்லை, ஈகோன்றது எந்த பிரச்சனைன்னு சொல்கிறத விட எல்லா பிரச்சனைக்கும் ஆகலாம். அது அதிகமாக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை கூட ஈஸியாக முடிஞ்சிடும். சின்ன சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும். அதை சொல்கிறேன், இல்லை சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்றப்போ அது பெரிய ஈகோவாக மாறிடும். அதே பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு நிமிஷம் பேசுறதுனால அது முடிஞ்சு போயிடும் அதே செகண்டில். அது பேசுகிறேன்னா அது பல மாதங்கள் இல்லை வருடங்கள் கூட போகலாம். பேசுகிறது தான், அவங்கள கூப்பிட்டு பேசு, என்ன பிரச்சனைன்றது அப்போக்கப்பயே முடிவு தெரிஞ்சுக்கிறது தான் அதோட இதுவே சொல்யூஷனு. சொல்யூஷன்னு சொல்ல முடியாது, பட் பொண்ணுங்களை தான் அதிகமாக இருக்கும் ஈகோனாவே. என்ன காரணத்துக்காண்டி? சும்மாவே கோவப்படுவாங்க. நம்ம ஏதாவது கேஷுவலாக சொன்னால் கூட அதுக்கு வேறு மீனிங் எடுத்துக்கிட்டு வேறு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம முழிப்போம். பேசிக்காக பார்த்தோன்னா பொண்ணுங்களை தான் அதிகமாக ஈகோ இருக்கும். சொல்யூஷன் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒரு டைம் ஒரு மூடில் பேசுவாங்க. அதனால் எந்த மூடில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண் தான் நினைக்கிறேன். ஆண் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆண் தான். என்ன காரணத்துக்காண்டி இந்த ஒரு ஈகோ பிரச்சனை முதல்ல ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறீங்க? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவங்க வேறு அடுத்த எடுப்பாங்க, அதனால் அப்படியே பிரச்சனை பெருசாக போகும். நம்ம முடிக்கலான்னு ட்ரை பண்ணுவோம், பட் அவங்க முடிக்கலான்னு யோசிக்க மாட்டாங்க, அவங்க இன்னும் பெருசு பண்ணினே இருப்பாங்க பிரச்சனை. அந்த ஈகோ யார்கிட்ட அதிகமாக இருக்கும்? கேர்ள்ஸ் கிட்ட தான். கேர்ள்ஸ் கிட்ட என்ன காரணம்? டென்ஷன் அதிகமாவாங்க, அதனால். இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லலாம்? அமைதியாக போயிடணும். அமைதியாக போயிடணுண்ணா, டென்ஷன் ஆகக்கூடாது, நார்மலாக இருக்கிற மாரி இருந்தோம். என்ன காரணத்துக்காக அந்த ஈகோ முதல்ல ஸ்டார்ட் ஆகும்? எது வேணா இருக்கலாம், பெரிய பிரச்சனையாகும். கோபம் படக்கூடாது அதிகமாக. ஈகோன்றது பார்த்தா ரெண்டு பேர்கிட்டையும் தான் இருக்கும். ஏன்னா பெண்கிட்டையும் இருக்கும், ஆண்கிட்டையும் இருக்கும். உன்னை விட நான் பெரியவங்கன்னா என்னை விட நீ பெரியவங்களான்னு தான் அந்த ஈகோ. அதில் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனால் எந்த பிரச்சனையுமே வராது. நீயா நானான்னு போட்டி மட்டும் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் போட்டி இருந்துச்சுன்னா அது குடும்பமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈகோக்கு தீர்வுனா என்ன சொல்லலாம்? நீங்கள் தீர்வுன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் தீர்வு, எதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா மாமியார் வீட்டுக்கு பொண்ணு போகிறதும், புள்ள விடுங்க உங்கள் அம்மா நீ பார்த்துக்க, எங்கள் அம்மா நான் ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எங்கள் பொண்ணெலாம் நல்லா பார்த்துக்குது. எங்கள் வீட்டில் இந்த ஈகோ ப்ராப்ளமே இல்லை, எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. பொதுவாக இப்போ ஈகோவால் தான் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறது. என்னென்னா இப்போது வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க, தாய்மாருங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா பார்த்துக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இல்லை எங்கள் அம்மா பார்த்துக்கினா நல்லாயிருக்கான், அதுக்குள்ளே கூட ஈகோ வருது. ஏன் எங்கள் அம்மா என்ன இவ்வளோ குறைச்சலா, இல்லை எங்கள் அம்மா இவ்வளோ குறைச்சலா, இதுமாதிரி நிறைய ஈகோ பிரச்சனைங்க வருது. நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா யாருன்னு சொல்லணும்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அக்கா யார் என்னன்னு அது நான் சொல்கிறத விட அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட பேர்? என் பேர் கீதா அம்மா. எனக்கு இந்த அம்மான்ற பட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் நிறைய பேர் எனக்கு கொடுத்தாங்க. இந்த சென்னைக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே எனக்கு அம்மான்ற பேரை கொடுத்தவங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். நான் பார்த்தீங்கன்னா என் பேர் கீதா. ஒரு குழந்தைய கழிவுநீர்லேருந்து காப்பாற்றினேன். அதனால நான் கொஞ்சம் பிரபலமாக இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். என் சுதந்திரம் என் பேரை இருக்கான், அந்த பேரனால நான் சுதந்திரமாக இப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலையும் கொடுத்துருக்கு. குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்குறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவுக்கு ஆம்பளைங்கெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க நிறைய பேர். சீரியஸாகவே நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் விட்டு கொடுக்குறாங்க, பெண்கள் ஆனால் பெண்களை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் பெண் தான். பெண்களும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா நிறைய பிரச்சனைங்க சால்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பெண்கள்
விட்டு கொடுத்து போகிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க நிறைய பெண்கள். அதேமாதிரி ஆணுங்களும் விட்டு கொடுத்து போகிறாங்க. சில பேருங்க தான் விட்டு கொடுத்தாமல் இருக்காங்க. அவங்களும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா பிரச்சனை வராது. ஈகோன்றது வந்து நம்ம நாட்டில் எல்லாருக்குமே இருக்குது. நாடு கரெக்டாக இருக்கணும்னா நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நாடும் கரெக்டாகிடும். ஈகோ பார்த்தீங்கன்னா பொதுவாக கேர்ள்ஸ்டையும் நிறைய இருக்குது, பாய்ஸ்டையும் நிறைய இருக்குது. அது எப்படி நம்ம இது பண்ணுறோன்றதான் இருக்குது. ஸோ அதனால் ஈகோ வந்து 2 பேரும் பார்த்துக்காம 2 பேரும் சகஜமாக இது பண்ணிட்டு போகிறது தான் லைஃப். ஈகோ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் சோஷியல் மீடியா, நம்ம பழைய அந்த காலத்து பழக்கங்கள், அது எல்லாமே வர வர ஒரு பக்கம் மேல் சாவனிசம் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ஃபெமினிஸ்ட், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வர்றது தான் அந்த ஈகோ விட்டு வெளில வர முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வு அப்படின்னா சொல்யூஷன்னா ஒரே வார்த்தையில் என்ன சொல்லலாம்? அதான் அவங்களுக்காக தோணி இதை விட்டுட்டு வெளில வரணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு அந்த திங்கிங்க்கு வந்த அப்புறமா கண்டிப்பாக மாறும். அதான் ஒருத்தர் 2 பேரும் எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் 2 பேரும் விட்டு கொடுத்தாங்கன்னா ஈகோன்றது எதுவுமே இல்லை. இந்த ஈகோ வந்து யார்கிட்ட அதிகமாக இருக்கும்? ஒன்லி ஃபேமிலி மெம்பர் அவங்ககிட்ட இருக்குமா, இல்லை பெண்கள்கிட்ட இருக்குமா, இல்லை உங்களை மாதிரி பசங்ககிட்ட இருக்குமா? யார்கிட்ட அதிகமாக இருக்கும்? பொண்ணுங்கிட்ட தானே அதிகமாக இருக்கும். பொண்ணுங்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன தான் இறங்கி போனாலும் அவங்க பிடிவாதத்தில் அப்படியே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொசசிவ்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அவங்க சந்தேகம் தான் நினைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னா நீ பேசுகிறது பிடிக்கல, எனக்கு பொசசிவாக இருக்குன்னுவாங்க. அதே விஷயத்தை நீ அந்த பையன்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்னென்னா சந்தேகப்படுறியா? அவங்க பிடிவாதத்தை விட்டு தர மாட்டாங்க, சந்தேகம் தான் நம்ம என்ன தான் பொசசிவ்னு சொன்னாலும் அவங்க சந்தேகம் தான் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தா பொண்ணுங்களுக்கு தான் ஈகோ. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லலாம் ஒரே வார்த்தை? நம்ம இறங்கி போக வேண்டியது தான், வேறு என்ன போகிறது தானா, விட்டு கொடுத்து போகிறது தான். இல்லை, நம்ம எவ்வளோ விட்டு கொடுக்குறோமோ அவங்களும் விட்டு கொடுக்கணும். நம்ம மட்டும் விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருக்க முடியுமா? சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் நமக்கும் வெறுத்து போயிடும். அவங்க என்ன இப்படியே சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. சந்தேகப்படக்கூடாது. சந்தேகங்கிறது வியாதி மாதிரி. சந்தேகப்படாமல் இருந்தால் சந்தேகத்தினால தானே ஈகோ வருது. சந்தேகம் தான் ஈகோவோட மதர் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலாக ஈகோ வந்து பேசி எல்லாம் இது பண்ணாலே காம்ப்ரமைஸ் ஆகிடும். பட் அது பேசாமல் இருக்கிறதா இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையே மெயினாக. எல்லாரும் வந்து நான் எதுக்கு ஃபஸ்ட்டு போய் பேசணும், அவங்க தான் பேசணும் அப்படின்னு பண்ணுறதுனால தான் ஈகோ டெவலப் ஆகி பிரச்சனை பெருசாகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18th centuryலலாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இது அதிகமாகிறது ரீசன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஈகோ ரொம்ப டெவலப் பண்ணிட்டு ஆம்பளை கிட்ட போய் நான் ஏன் பண்ணும், அவங்க வந்து பொம்பளை நான் போய் ஏன் ஆப்போசிட் ஆளுக்கிட்ட போய் நான் என்னோட இது கொடுத்துட்டு நான் போய் ஏன் ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு காரணத்துக்காண்டி அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறீங்க? பெரிய விஷயமா இருக்குமா, இல்லை சும்மா சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்குமா? சின்ன விஷயத்துலேயே அது ஸ்டார்ட் ஆகிறது தான். லைக் இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் வீட்டுக்கு வந்தோடனே அவள் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசலை அப்படின்னு சொல்லிலாம் கூட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது சொல்ல முடியாது, அவங்களோட வியூவை பொறுத்து தான் இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையில் சொல்லணும், இது பண்ணால் போதும். வெறும் உட்காந்து பேசினாலே போதும். எல்லாரும் உட்காந்து பேசணும் சேர்ந்து. அவங்க பிரச்சனை என்னென்னு பேசினாலே அதுவே சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.